Good morning students. Today class algebra example 3.15 சரிங்களா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை சரிங்களா மல்டிப்ளைனா பெருக்கல்னு அர்த்தம் பாருங்க கொடுத்துற சம்ஸ் பார்க்கலாமா x³ by 9y² by 27y by x power 5 கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த சம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் பிஃபோர் கிளாஸில் 7th பவர் ரூல் அதாவது அடுக்கு விதின்னு ஒரு விதி இருக்குது அந்த ரூலை பார்த்து வரலாமா பாருங்கள் a power m into a power n மல்டிப்ளைல பேஸ் ஈக்குவலாக இருந்தால் பவர் என்ன பண்ணிக்கணும் ஆட் பண்ணிக்கணும் அப்போது a power m plus n ஓகேடாம்மா நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் இப்போ டிவைடில் வரும் a power m divided a power n பேஸ் ஈக்குவலாக இருக்குது இப்போ டிவைட் கண்டிஷன் வந்ததால் a power m minus n அப்படின்ற ஃபார்முலா நமக்கு தெரியணும் எதுக்காக சார் இந்த கான்செப்ட் தெரியும் அப்படின்னா இங்கே நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா x power 3 divided 9y² into 27y by x power 5 ஓகேடாமா வா x³ by 9y² into 27y by x power 5 ஓகேங்களா டிவைடில் பேஸ் ஈக்குவலாக இருக்குது என்ன பண்ணணும் பவர் வந்து சப்ராக்ட் பண்ண போகிறோம் இங்கே x³ இருக்குது இங்கே x power 5 இருக்குது அப்போது க்யூபில் 5 பண்ண ரிமைண்ட் என்ன இருக்கும் ஒரு 2 இருக்கும் ஓகேடாப்பா அடுத்து வாங்க y பாருங்கள் இங்கே ஒரு y இருக்குது இங்கே y power 2 இருக்குது அப்போ போனால் இன்னும் ஒரு y இருக்கும் ஓகேங்களா அப்போ வேரியபிள் முடிச்சிட்டோம் கான்ஸ்டன்ட் வரலாமா 1 9s are 9 3 9s are 27 3 9s are 27 அப்போ ரிமைண்டர் எல்லாமே மேலே இருக்குது இங்கே 1 மட்டும் தான் இருக்குது அப்போது 3 into 1 3 ஓகேங்களா 3 டிவைடட் ஓகேங்களா இங்கே என்ன இருக்குது y ஒன்று இருக்குது ஓகேவா x power 2 இருக்குது ஸோ x power 2y ஓகேவாம்மா புரிஞ்சுதுங்களா தேங்க்யூ